அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மிராக்கல் நம்பரை தாங்க பார்க்க போகிறோம். இதை நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறுங்க. எதற்கு வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். அது என்ன மெத்தடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த இமேஜில் பாருங்கள், வராகி எண்ணெயுடைய 2 கண்களோட நெற்றியில் குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த சிலையிலலாம் அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே போல் ஒரு தத்ரூபமான காட்சி. ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அம்மா அழகாக எழுந்தருள் இருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெய்சிலிருக்கிற காட்சியாக தான் இருந்தது. அம்மாவை நம்பிக்கையோடு அழைக்கும்போது நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து அன்னையை நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டே வாங்க. அதே போல் 24 அப்படின்ற நம்பரை உங்கள் கையில் எழுதினா நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ கூட போட்டிருந்தேன் நான். அதே போல் ஒரு சகோதரி எழுதினதின் மூலமாக அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 24 அப்படின்ற நம்பருக்கு மிகவும் சக்தி அதிகங்க. நீங்கள் என்ன நினைத்து இந்த நம்பரை எழுதுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே தீரும். 2 நாளுக்கு முன்னாடி இந்த 24 எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அதே போல் ஒரு மிராக்களை உங்கள் வாழ்க்கையில் தினம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பரை தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய நம்பர்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் இதை எழுதி நீங்கள் கேட்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான நம்பருங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என்றைக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் எழுதலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் எழுதலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுங்க. இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நிறைய பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது சில பேருக்கு பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் கூட அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. சில பேருக்கு 3 நாட்களில் நிறைவேறியிருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய கர்மாவின் அடிப்படையில் தான் சீக்கிரம் நிறைவேறதும் கொஞ்சம் லேட் ஆகிறதும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றி தரும். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நம்மளுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புத ஆற்றல் இந்த பிரியாணி இலைக்கு உண்டுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போல், எங்கேயும் கிழியாமல் இருக்கிறது போல் இருந்தால் ஒரு இலை எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இலை கிடைக்காத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை தான். இந்த பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெண்ணால் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த பிரியாணி இலையில் மேலே பார்த்தீங்கன்னா 888 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 999 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இதில் பிளாக்கில் எழுதியிருக்கு. நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அந்த இலையை திருப்பி பேக் சைடு இருக்க பாருங்கள். அங்கே உங்களுடைய பிரார்த்தனையை எழுத வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 50,000 பணம் வேண்டும். ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை எழுதிக்கோங்க. அதுக்குன்னு அதிகமாக கேட்டிங்கன்னா கிடைக்காது. உங்களுடைய சூழ்நிலைக்கு இப்போ இந்த பணம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த பணத்தை நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் நோய் தீர்றதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், கடன் பிரச்சனை தீரணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படணும், நினைத்த நபரை திருமணம் செய்து கொள்ளணும், இது போல் இருக்கிற பிரார்த்தனையும் நீங்கள் வைக்கலாம். குழந்தைகள் எல்லாம் இப்போ எக்ஸாமுக்கு போகிறாங்க பாருங்கள். அவங்க நல்ல மார்க் எடுத்து சென்டம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் உங்களுக்காகவும் நீங்கள் செய்யலாம். உங்கள் குழந்தை, உங்கள் கணவருக்கு மொத்தம் 3 வேண்டுதலை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். 3 இலையில் தனித்தனியாக எழுதணும். நம்பரை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு பின்னாடி உங்களுடைய வேண்டுதல் எழுதணும். 3 இலையில் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எழுதணும். அது போல் பார்த்துக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா? இந்த மெத்தடை நீங்கள் எப்போ வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதலாம்.
இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதிங்கன்னா இதோட சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையில் இந்த நம்பரை பின்னாடி உங்களுடைய பிரார்த்தனையை எழுதி அதை உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி இந்த பிரார்த்தனை எழுதியிருக்கீங்க பாருங்கள், அது நடந்து முடிஞ்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்திடமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி என்னிடமும் பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு 3 முறை நன்றியை சொல்லிடுங்க. வேறு எதுவுமே சொல்ல வேணாம். அந்த இலையை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த ஒரு மெத்தடை வந்து 9 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு வந்து நீங்கள் அந்த பில்லோக்கு அடியில் எழுதி வச்சுட்டீங்க இல்லையா, நாளைக்கு வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இலையை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்த என்னுடைய குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றியை சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவீர்களோ அதே போல் மகிழ்ச்சி அடைந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. வேலை கிடச்சிட்டா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க, கணவனோட சேர்ந்துட்டா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க, எக்ஸாமில் நல்ல ஒரு சென்டம் எடுத்துட்டா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அதை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த இலையை வந்து உங்கள் பில்லோ கடியில் வச்சுடுங்க. இதே போல் நீங்கள் 8 நாட்கள் செஞ்சிட்டிங்க இல்லையா, 9வது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை இது நிறைவேற்றியே தீரும். நிறைய சகோதரிகள் இதை செஞ்சு பார்த்து பலன் பெற்றுள்ளனர். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இருக்க முடியாத சூழ்நிலை, நாங்கள் வெளியில் இருக்கோம், சப்போஸ் ஒரு 4 நாள் கழித்து நாங்கள் வெளியில் போகிறோம், அப்போ நாங்கள் இந்த இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரியாணி இலையை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இலையை எடுத்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சொல்லிவிட்டு திருப்பி நீங்கள் உங்கள் பில்லோ கடியில் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயா ஒரு 4 நாள் வெளியில் ஸ்டே பண்ணுறீங்கனாலும் அங்கேயுமே இந்த இலையை எடுத்துகிட்டு போகலாம். வீட்டுக்கு வந்தோடனே உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸ்லேயுமே நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேண்டுமென்றாலும் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம். குழந்தைகள் பெரியவர்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள். அதே போல் இலை கிடைக்காதவங்க இதே மெத்தடை வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஃப்ரண்ட்டில் நம்பர் எழுதுங்க, பேக் சைடு உங்களுடைய பிரார்த்தனை எழுதி கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பில்லோ கடியில் வச்சுட்டு இதே ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.